ஹாய், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா திருச்செந்தூருக்கு வந்திருக்கிறோம். திருச்சியிலேருந்து 2 பஸ் பிடிச்சி இந்த மாதிரி திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், குற்றாலம் போகலான்னு நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். ஆனால் அன்றைக்கி திருச்செந்தூரில் சனிக்கிழமை சரியான கூட்டம். இங்கே பாருங்கள், முன்னால் அர்ச்சனை பண்ணுறதுக்கு கடை இருக்கும். இப்போ ஒரு பையில் தேங்காய் 2 வாழைப்பழம் போட்டு இதை ஒரு 100 ரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வாங்கி லைனில் நின்னால் ஒரு நாள் நின்னாலும் பத்தாது. இதையே இந்த கூட்டம் எங்கன்னு சொல்கிறீங்களா, அது அன்னதானத்துக்காக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அன்னதானம் 2 இடத்துல போட்டிருந்தாங்க. நாங்கள் அங்கே சாப்பிடலை, எங்களுக்கு டூர் வந்தவங்களுக்காக அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போகிறோம். இது திருச்செந்தூர் எங்கள் ஊர் தான், நான் அடிக்கடி போகிறது தான். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுகளோடு வரும்போது அவங்க பார்க்கும்போது அது நமக்கு அது புதுசாக தெரியுது. நாங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர்றோம். பாருங்கள், என்ன கூட்டம் பாருங்கள். சனி ஞாயிறு போனால் 8 மணி நேரம் லைனில் நிற்கணும்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் யானை இருந்துச்சு, அதை வேடிக்கை பார்க்க வந்துட்டோம். யானைக்கு எல்லாருமே காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நின்னாங்க. நாங்களும் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். யானையை தனி முன்னாலெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க, இப்போ வெளியில் விட்டுருக்காங்க. அதுக்காகவே நாங்கள் அடைச்சி வச்சுருக்க இடத்துக்கு போய் பார்ப்போம், யானையை பார்க்க போகிறோன்னு. இப்போ அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், மேலே மயில், அந்த கோயிலுக்கு மேலே இந்த மாடி மாதிரி இருக்குது, அதில் மயில் தோகையை விரிச்சிக்கிட்டு நின்றுச்சு. அதையும் நாங்கள் பார்த்தோம். அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கடற்கரைக்கு போயிட்டோம். கடற்கரையில் செம்ம கூட்டம். அன்றைக்கி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் கடல் உள்வாங்கியிருந்துச்சின்னு சொல்லி யாரையுமே குளிக்க விடலைன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகிறப்ப பரவாயில்ல, கடல் தண்ணி வெளியே வரைக்கும் வந்துச்சு. ஆனால் சரியான அலை, உள்ளே எங்களால் இறங்கவே முடியல. கோபுரமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினா எங்களுக்கு நிற்க முடியல, அவ்வளோ அலை ஓவராக இருந்துச்சு அந்த அன்னைக்கு. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் குளிச்சுட்டு 4 கிணத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே செம்ம கூட்டம். அங்கே எங்களால் போகவே முடியல. எங்கள் பஸ்ஸில் வேறு இத்தனை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுங்க, பஸ் எடுத்துருவோன்னாங்க. அவ்வளோதான், குறிப்பிட்ட நேரம் பார்த்துட்டு நாங்களும் வெளியில் வந்துட்டோம். வெளியில் இலவச பிரசாதம் கொடுத்தாங்க. பசியில் விடுவோமா, அது பொங்கல் சுட சுட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொதிக்க கொதிக்க இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு பழையபடியும் கடலில் வந்து குளிச்சுட்டு அப்புறம் பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். பஸ்ஸு பார்த்திங்களா, அந்த 2 பஸ்ஸு, இந்த இதில் உட்காந்துருக்குறாங்களே இவங்க தான் டூர் பிடிச்சது. அசோகா அல்வா கிண்டி, இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே வந்து எல்லோரும் ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பழையபடியும் நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டோம். இது எங்கே போகிறோம்னா, அடுத்தது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்காக போகிறதுக்காக நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து பெரிய பஸ் ஒன்று, இது சின்ன மினி பஸ் ஒன்று. நாங்கள் இதில் இருந்தோம் 2 பேர், மொத்தத்தில் 80 பேர்கிட்ட நாங்கள் போயிருந்தோம். பசங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. குளித்தலை, வயலூர், ஒவ்வொரு ஊர்லேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. ஜாலியாக டூரில் போயிட்டுருக்கோம். அடுத்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில். பாய்.